தினமலர் அனைவருக்கும் வணக்கம். சோ நம்ம இந்த இந்த டோர்னமெண்ட்லயே இது வரைக்கும் கோலே வாங்காத டீம்னா அது எண்ணிடலாம். அதுல குறிப்பா ஸ்பெயின், அர்ஜென்டினா, குறிப்பிட்ட இன்னொரு 2-3 டீம் வந்து இருக்கு. மெக்சிகோ, கானா இந்த 4 டீம் தான் கோலே வாங்காத டீம். ஆனா அர்ஜென்டினாக்கு மட்டும் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்டே இது வரைக்கும் வரல. அர்ஜென்டினாக்கு பெரிய ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் ரொம்ப த்ரிட்டான மாதிரிலாம் எதுவுமே வரல. சோ அர்ஜென்டினா எப்படி வந்து பழைய வேர்ல்டு கப்ல ஆடினதை விட இந்த வேர்ல்டு கப்ல இன்னும் பெட்டரா ஆடுறாங்களோ அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா நார்மலா ஒரு வேர்ல்டு கப் டிஃபெண்ட் பண்றதுங்கிறது எந்த டீமுமே பண்ணது கிடையாது. பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் 60 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை இப்ப பண்றது இட்ஸ் நாட் பாசிபிள்னு தான் தோணுது. பட் ஆனா அர்ஜென்டினா ஆடுறதை பார்த்தா நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் வருது அப்படின்னு சொல்லலாம். அவங்க கண்டிப்பா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ இந்த அர்ஜென்டினாவோட டாக்டிக்ஸ் என்ன, ஸ்கேலோனி என்ன பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ண போறோம். சோ இதுக்கு நம்ம கூட ஃபுட்பால் அனலிஸ்ட் கௌதம் இணைஞ்சிருக்கார். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்ப அர்ஜென்டினா ஆடுறாங்க. பொசிஷனிங்லாம் வந்து 50-50 தான் இருக்கு. ஆனா அவங்க அட்டாக்கிங் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு, டிஃபென்ஸ் வேற லெவல்ல இருக்கு, மிட்ஃபீல்டு கிரியேட்டிவிட்டி நல்லா பண்றாங்க. பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இன்னும் அவங்க வந்து பெருசா யூஸ் பண்ணவே இல்லை. மேபி தேர்ட் மேட்ச் ஜார்டன் கூட ஆடும்போது கண்டிப்பா அப்பதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ சிமியோனி, நிக்கோ பாஸ், பார்கோ, வேலண்டைன் பார்கோ, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. சோ அவங்க என்னதான் டாக்டிக்ஸ் வச்சிருக்காங்க அடுத்த ஹெடா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜென்டினா வேர்ல்டு கப் ஜெயிச்சதும் சரி, இந்த வேர்ல்டு கப்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் சரி, பிச்சில் மெஸ்ஸி இருந்தாலும் சரி, ஆல்வரஸ், ஓட்டமெண்டி, இல்லை என்சோ ஃபெர்னாண்டஸ் யார் இருந்தாலும் சரி, எமிலியானோ மார்டினஸ் கோல் இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் லயனல் ஸ்கலோனி. என்னதான் நம்ம ஆன் த பிச்சில் நம்ம நல்லா விளையாண்டாலும் மாஸ்டர்ஃபுல் டாக்டிஷியன் இருக்காரு. அவர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்றாரு. ஈவன் இன்க்ளூடிங் லாஸ்ட் வேர்ல்ட்ல பெனால்டி ஷூட் அவுட் யார் எடுக்கணும், யாரை ஸ்டார்ட் பண்ண வைக்கணும், யாரை எந்தெந்த மேட்சுக்கு கொண்டு வரணும், எப்படி ஃபார்மேஷன் மாத்தணுங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணி யாருக்கு ரெஸ்ட் போன வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ற விதம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அப்ப என்னன்னா இன்ஜுரி ஃப்ரீ, இன்ஜுரி அட்ஜஸ்ட் பண்றது நிறைய ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு ஆஃப் த ஃபீல்ட்ல. சோ அப்ப எப்படி பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா அவங்களுக்கு பிக்சர்ஸ் ஒரு லக்கா அமைஞ்சிருச்சு. ரொம்ப டஃப் இல்ல அல்ஜீரியா, ஆஸ்திரியா, ஜோர்டன் அந்த ஆர்டர்ல வந்துச்சு. இப்ப 2 மேட்ச் அல்ஜீரியா, ஆஸ்திரியா மட்டும் தான் வந்து ரொம்ப டஃப். ஜார்டன் ஈஸியா போயிடும். அடுத்து வர ஒரு 2 மேட்சுமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா கேபோ வெர்டே தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உருகுவே வந்து எப்படி ஆடுறாங்க, ஆமா உருகுவே வந்து எப்படி வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கேபோ வெர்டே 2 டிரா பண்ணிருக்காங்க. அடுத்த மேட்ச் சவுதி அரேபியா கூட வருது. ஒரு கோல் போட்டு ஜெயிச்சாலும் அவங்க அழகா 5 பாயிண்ட்ல செகண்ட் வந்துருவாங்க. அழகா கேபோ வெர்டே அர்ஜென்டினா கூட அடிப்பாங்க. அது ஒரு சான்ஸ். அப்புறம் அதுக்கு அடுத்த மேட்சுமே அர்ஜென்டினா கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி. ஈஜிப்ட் வருது. அது கூட விளையாண்டுலாம். அதுக்கு அடுத்ததுல இருந்தா டஃப் ஆரம்பிக்குது. சோ அர்ஜென்டினாக்கு போறப்ப வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்னா டஃபா விளையாட்டு தான் ஆகணும். சோ இது பண்ண முடியாது. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மெஸ்ஸிக்காக வேர்ல்ட் கப் போட்டு கொடுத்திருக்காங்க, பாதை போட்டு கொடுத்திருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அப்படி பண்ண முடியாது. இப்ப ஏன்னா தேர்ட் டீம் வரதெல்லாம் நம்ம இது பண்ண முடியும். இன்னும் நம்ம மாறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பெயினே செகண்ட் வந்து ஸ்பெயினை மீட் பண்ணலாம். நம்ம கேபோ வெர்டே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெயின் மீட் பண்ற கூட அது நடந்தா வேற லெவல்ல ஆயிரும். சோ இப்ப எப்படி பாத்துருவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்ம்பாங்க. அந்த மாதிரி வந்து பிக்சர்ஸ் ஒரு லக்கா அமைஞ்சிருக்கு. சோ எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பண்ணலாம் இருக்கு. சோ இப்ப எப்படி லயனல் ஸ்கலி அவங்களோட டாக்டிக்ஸை கொண்டு வராருன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அல்ஜீரியா மேட்ச் வருது. ஸோ அல்ஜீரியா மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெதர்லாண்ட்ஸை 1-0 ஜெயிச்சு வர்றாங்க. அது ஒரு ஸ்ட்ராங் டீம். ரேங்கிங்லயும் பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா, ஆஸ்திரேலியா வந்து டாப் 30க்குள்ள இருக்கிற ஒரு டீம்ஸ். இவங்க கூட என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் விட்டு பிடிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்ப என்னன்னா நீங்க பொசிஷன் வச்சு அவங்க எனர்ஜியை என்னன்னா அவங்க பாசிங்ல மூவ் இவங்க பார்த்து சைலண்டா நின்னுப்பாங்க. சப்போஸ் பால் கிடைச்சவா மேபி ஒருத்தர் மட்டும் ஓடி கவுண்டர் அட்டாக் இந்த மாதிரி இது பண்ணும்போது என்னன்னா இவங்க எனர்ஜி ஃபுல்லா சேவ் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்னன்னா எப்ப எனர்ஜி லூஸ் ஆகுது கிளியரா ஸ்கலோனிக்கு தெரியும். கிளியரா இது தெரியும். பெஞ்ச் இருந்து எல்லா சிக்னல்ஸும் கொடுத்துருவாரு. கொடுத்து அந்த டைம்ல போன வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஃபைனல்ல டிமரியா கோல் அப்படித்தான். இது உபாமெக்கான பிரஸ் பண்ண சொல்லி ஆல்வரஸ் அப்படியெல்லாம் ஒரு இன்சிடென்ட் இருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி வந்து எப்ப வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணும், எப்ப த்ரூ பாஸ் பண்ணும், எப்ப ஏர் பால் பண்ணணும் இங்க இருந்து கொடுத்து கரெக்டா வந்து அதை கோலா மாத்திடுவாங்க. உள்ள போயிட்டாங்கன்னா அந்த ஷார்ட் ஆன் டார்கெட் அந்த பேச்சுக்கெல்லாம் கிடையவே, ஒரு நல்ல சேவுக்குலாம் இடவே கிடையாது. கோலா மாறிடுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல வந்து மெஸ்ஸி ஒரு மூவ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணுவாரு, கோலா மாறிடும். அந்த கிடைக்கிற ஒரு மூவ் கோலா ஆக்கிருங்க. அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கார்னரே இருக்காது. ஆஸ்திரியாக்கு 2 கார்னர் கிடைக்கும்.
அப்புறம் வேணுங்கிற டைம்ல டாக்டிக்கலான ஃபவுல் பண்ணுங்க, எல்லோ கார்டு வாங்கவும் இது பண்ணிடுவாங்க. ஏன்னா குரூப் ஸ்டேஜ்ல 3 மேட்ச்க்கு அப்புறம் அது எலிமினேட் ஆயிடும். டாக்டிக்கலா ரொம்ப அந்த எல்லோ கார்டு வராது. அந்த 3 மேட்சோட தான் முடிஞ்சு போயிடும் எல்லோ கார்டு. அதுக்கப்புறம் புதுசா தான் ஆயிடும். சோ அப்ப இந்த இது ஐடியா யோசிச்சு வச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தர் எல்லோ கார்டு வாங்கினா அவர் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இன்னொரு அந்த இடத்துல வாங்கிக்கலாம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப நார்மலா ஸ்பெயின், டர்க்கி இந்த மாதிரி பெரிய பெரிய டீம்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டீம் கூட ஆடும்போது ஜெர்மனியே பார்த்தோம்னா பொசிஷனிங் 70%, 75%, எம்பல் போர்ச்சுகலே 75% இது மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா அர்ஜென்டினா, அல்ஜீரியா கூடயும் சரி, ஆஸ்திரேலியா கூட 50-50 தான் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அவ்வளவுதான், ஜஸ்ட் 55 கூட போல, 51, 52 அந்த மாதிரிதான் இருந்தது. ஆஸ்திரியா 48, 52 அந்த மாதிரி கிட்டத்தட்ட 50% வச்சுட்டு அட்டாக்ல வந்துட்டு 5 கோல் போட்டிருக்காங்க 2 மேட்ச்ல. ஒரு கோல் கூட திருப்பி வாங்கல. அது எப்படி இந்த மாதிரி அர்ஜென்டினா வந்து பண்றாங்க? நல்ல கேள்வி. இப்ப என்ன பாத்துருவோம். இப்ப ஜோஸ் மொரினியோ ஃபுட்பாலுக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸ பார்க் பண்ணுவாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியா விளையாடுறாரு. அவங்க என்னன்னா லெட் தெம் டேக் த பால், ஐ வில் டேக் த மேட்ச். நீங்க பொசிஷன் வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, கோலா கன்வெர்ட் பண்ணாதான் விக்டரி. அப்ப என்னன்னா எப்ப கிடைச்சு எப்ப கோல் பண்ணுங்கிறது இது கரெக்டா. இப்ப போர்ச்சுகல் 75 வச்சிட்டு இருக்காங்க, காங்கோ கூட 1-1 டிரா, உஸ்பெகிஸ்தான் கூட அது வேற கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் ஜெர்மனி பாத்தீங்கன்னா இது ஐவரி கோஸ்ட் கூட அவ்வளவு இது பண்ணி ஜெயிச்சு செகண்டா வந்து ஜெயிச்சிருக்காங்க. நேத்து கூட கொஞ்சம் இது வச்சு 60% கிட்ட வச்சிருக்காங்க. ஆனா இது பண்ண டிஃபென்சிவா டெஸ்ட் பண்ண முடியல. இப்ப என்னன்னா இதுல வந்து மெஸ்ஸியோட ஃபேக்டரி இப்பதான் ஜாஸ்தியா உள்ள வருது. உள்ள பூடிக்கு த்ரூ பாஸ், ஃபேக் ரன்னு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்த பிளேயர்ஸும் வந்து மெஸ்ஸிக்கு எப்படி அந்த ஸ்பேஸ கிரியேட் பண்ணி ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட், அப்புறம் மெஸ்ஸிக்கு ஒரு த்ரூ பால் இப்போ வர. ஆனா ரொனால்டோக்கு அப்படி பண்ண முடியல. போர்ச்சுகல் எடுத்துட்டீங்கன்னா மெஸ்ஸி வந்து என்னன்னா இங்க செகண்ட் ஸ்ட்ரைக்கராவோ இல்ல அட்டாக்கிங் மிட்ஃபீல்டாவோ இறங்கிறாரு. ரொனால்டோ அங்க ஸ்ட்ரைக்கரா உள்ள பாக்ஸ்குள்ள இருக்காரு. அவர் ஃபைன் பண்றது கஷ்டமாயிருது. டிஃபென்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள வந்துதான் அர்ஜென்டினாக்கு வந்து பொசிஷனே இல்லைனாலும் கூட அங்க வந்து கோலா மாத்திடுறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா பெனால்டி ஒன்று கிடைச்சது, அது மிஸ் பண்ணிட்டாங்க. சோ எப்படியோ அந்த பெனிட்ரேஷன்ங்கறத கரெக்டான டைம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அர்ஜென்டினா. மெஸ்ஸி வந்துட்டு பார்சிலோனாலாம் வந்து நியர்லி ஒரு 2015 அப்புறம் ஆடும்போதெல்லாம் ரொம்ப டிலேடா அட்டாக் குள்ள வருவாரு. ரைட்டா? ரியல் மேட்ரிட்ல கூட கோல் போடும்போது பால வந்து இந்த விங் பேக் வந்து எடுத்துட்டு போயிருவாரு ஃப்ரண்ட்ல கிராஸ் போடுறதுக்கு. ஆனா மெஸ்ஸி லேட்டா பின்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி யாருக்கும் சைலண்டா வந்து கோல் அடிச்சுட்டு போயிருவாரு. பார்சிலோனால பின்பற்ற ஸ்ட்ராட்டஜியை அப்படியே அர்ஜென்டினால கொண்டு வர்றாரு இல்லையா? அப்ப என்னன்னா இப்ப நீங்க 2017 ஒரு கோல் ரியல் மேட்ரிட் பார்த்து ஜெர்சி எப்படி இப்ப என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, இப்ப கிராஸ் போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், எல்லா பிளேயர்ஸோட போக்கஸும் வந்து அந்த பாலுக்கு போயிருது, ஒரு டுவர்ட்ஸ் ஒரு ஜோன் போக்கஸ் ஆயிருது. அப்ப என்னன்னா மத்த பிளேயர்ஸும் ஓடி அந்த போக்கஸ வந்து அவங்க மேல கொண்டு வந்துறாங்க. மெஸ்ஸியோட மூவ்மெண்ட்ல கடைசியால ஓட ஆரம்பிப்பாரு, யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியல. மெஸ்ஸி வந்து 2 மேட்சுமே கோல் போட்டதுல 2 கோல் இந்த மாதிரிதான் விழுந்திருக்கு. மெஸ்ஸி வர்றதே தெரியல, அவர் அடிக்கும் போதுதான் மெஸ்ஸிங்கிறதே தெரியுது நிறைய பேருக்கு டிஃபென்ஸ்ல. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ், எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த இதுக்குள்ள, ஸ்பேஸ் நிறைய. மெஸ்ஸியை மார்க் பண்ணவே இல்ல யாரும். மெஸ்ஸி இருக்காரு யாருக்கும் தெரியல, கண்டுக்கவும் இல்ல. மெஸ்ஸி சைலண்டா வர்றாரு, ஷாட் அடிக்கிறாரு, கோல் போடுறாரு, போயிட்டாரு. ரொம்ப சிம்பிளா இருந்தது. அப்புறம் அந்த மாதிரி டாப் கோல்ல இருக்காது கிளினிக்கல் ஃபினிஷிங், ஒன்னா நியர் தி போஸ்ட் இல்ல சைடு ஆஃப் தி இது ஹைட். அந்த மாதிரி ஹாலண்ட்ல பாத்தீங்கன்னா டாப் இன் இல்ல கொஞ்சம் ஈஸியான ஃபினிஷிங் இருக்கும். ஆனா மெஸ்ஸிக்கு கொஞ்சம் கஷ்டமான ஃபினிஷிங் இருக்கும். ரொம்ப மெஸ்ஸியோட லெஃப்ட் லெக் வாய்ப்பே இல்ல. ஆமா, அது மெஸ்ஸியோட லெஃப்ட் லெக்ல பின் பாயிண்ட் அடிக்கிறாரு. அந்த போஸ்ட் கரெக்ட்டா ஜஸ்ட் இந்த சைடு பால் போறது, அடிக்கிற ஷாட் எல்லாமே அவ்வளவு பின் பாயிண்டா இருந்தது. அதோட இன்னொரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன்னா, அர்ஜென்டினாவோட டிஃபென்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளினிக்கலா இருக்காங்க. நம்ம பார்த்த வரைக்கும் ஏரியல் டியூல்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு விங் பேக்ஸ் வந்து ஐ மீன் எதிர் டீமோட விங்கர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றதா இருக்கட்டும், அவங்க விங் பேக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு குயிக்கா இல்லைனாலும் அவங்கள ஸ்டாப் பண்ணிடுறாங்களே எப்படி? இப்ப 2-3 விஷயம் பார்க்கலாம் இங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஃபென்ஸ் பத்தி சொல்லிடுறேன், அப்புறம் டிஃபென்ஸ்ல இருந்து எப்படி அட்டாக் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறேன். சோ இப்போ டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த PSG வெர்சஸ் இது பயர்ன் மியூனிச் ஃபர்ஸ்ட் லெக் பார்த்தோம்னு வெச்சுக்கோங்களேன் 5-4 ஆயிரும். அப்ப நியூனோ மெண்டஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. இது பயர்ன் வந்து 4 கோல் போட்டுருவாங்க. காரணம் என்னன்னா அது ஃபார்மேஷன் பொறுத்து மாறும். 4-3-3 போட்டீங்கன்னா அட்டாக்கிங் வந்துரும். 4-4-2 ஆடும்போது 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபுல் பேக்கும் சென்டர் பேக்கும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தருவாங்க.
அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அர்ஜென்டினா வந்து 4-4-2 ஆடுறாங்க. ஒரு கோல் போட்டாலும் எக்ஸ்ட்ரா, அதாவது வந்து அவங்க முன்னாடி போயிட்டாலும் அவங்க இறங்கி டிஃபெண்ட் பண்றது, இல்ல சென்டர் பேக்ஸோட மிஸ்டேக்ஸை கண்டெயின் பண்றது, அது எல்லாமே வந்து என்சோ பெர்னாண்டஸோ அலெக்சிஸ் மெக்காலிஸ்டரும் ஹையா இது பண்ணக்கூடியது. அது போக சேஞ்ச்ல வந்து லியாண்ட்ரோ டானியல் பரடேஸ் இருக்காரு. அவரும் வந்து இன்னும் அவங்க யூஸே பண்ணல. நாக் அவுட்ல கண்டிப்பா அவரை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான. ரெண்டாவது வந்து என்னன்னா, பால் கிடைச்ச உடனே சில டைம் தான் கவுண்டர் அட்டாக் கொஞ்சம் கம்மியா தான் போவாங்க. இப்ப லிசாண்ட்ரோ மார்டினஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பால் கேரியிங் டிஃபெண்டர்னு சொல்லுவாங்க. அப்ப பால் கேரிங் டிஃபெண்டர்னா எடுத்த உடனே வந்து உடனே பாஸ் பண்ணாம கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு கரெக்டா யாருக்கு பாஸ் பண்ணி எப்படி அட்டாக் இந்த பாஸ் வந்து 1-2 பாஸ் நல்லா கொடுத்தாரு லிசாண்ட்ரோ மார்டினஸ். கரெக்டா அந்த விங்ல ஆடுறவங்களுக்கு அருமையா கொடுத்தாரு பாஸ். நான் மேட்ச் பார்க்கும்போது நோட் பண்ணேன். அந்த பால் கேரிங் டிஃபெண்டருங்கிறத கிளீனா அவர் நீங்க சொன்னதே அவர் பண்ணாரு. ஆக்சுவலா ஒரு 1-2 இன்ஸ்டன்ஸ் நான் பார்த்தேன். அதுவும் இல்லாம அவங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து அர்ஜென்டினாக்கு இனி யார் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்ல வந்து யார் இருக்கான்னு கூட தெரியாம இருக்காங்க. ஆனா பெஞ்ச் ஸ்ட்ரென்த்ல இருக்கவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ். இப்ப என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டீமா வருதா, சப்போஸ் பெரிய டீம் வரும்போது இவர் இருக்காரு, கிலியானோ சிமியோனே இருக்காரு, நிக்கோ பாஸ் இருக்காரு, அவங்க எல்லாம் இறக்கிட்டாங்கன்னா ரைட் எக்ஸ்ட்ரீம்ல இன்னும் அவங்க எக்ஸ்ட்ரீம் கவுண்டர் அட்டாக் ஃபுல் த்ரெட்டே இன்னும் கொடுக்கல. சோ அத வந்து அந்த டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கரெக்டா சிமியோனேவும் நிக்கோ பாஸ்லாம் உள்ள வருவாங்க, கோல் வரப்போகுது நாக் அவுட்ஸ்ல. எனக்கு என்னமோ இவங்களெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான மொமெண்ட்ல மேட்ச்ல கொண்டு வருவாரோ ஸ்கேலோனே அப்படின்னு தோணுது. ஏன்னா நிக்கோ பாஸ்லாம் யூஸ் பண்ண கிடையாது. சிமியோனே வந்து விங்கில ஆட வைக்கலாம், இன்னும் வரைக்கும் ஆட வைக்கல 2 மேட்சுமே. மேபி அடுத்த மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, மேபி 2010 நெதர்லாண்ட்ஸ் இப்படியா இது பண்ணுவாங்க, ராபனை யூஸே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் மேட்ச்ல கொஞ்சம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நாக் அவுட்ல ஸ்லோவேக்கியா கோல், செமிஃபைனல்ல உருகுவேமான ஒரு கோல், ஃபைனல்ல ஒரு கோல் போட்டிருப்பாரு, அது கசில சேவ் பண்ணிருப்பாரு. அப்ப என்னன்னா, அப்ப அந்த முக்கியமான டீமோட டாப் ஸ்டார் பிளேயர் மெஸ்ஸி அழைச்சு ஆகணும். அது வேற. அப்ப சிமியோனே அடுத்து வர்றான்னா அவர் எனர்ஜி ஃபுல்லா 8 மேட்ச் விளையாடணும் இல்லையா, போன வேர்ல்ட் கப் 7 மேட்ச் தான். இப்ப 8 மேட்ச் விளையாடணும், ஃபுல் எனர்ஜி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா கண்டிப்பா ஜார்டன் கூட இறக்குவாங்க, ஜார்டன் கூட இறக்கி அந்த டச்சஸ போட்டு பிட்ச் ஃபீலிங் கொண்டு வருவாங்க. அப்புறம் அந்த பிட்ச் பிரஷரை ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நான் போன வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். சோ அதெல்லாம் ஜார்டன் கண்டிப்பா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகே, இன்னும் மார்டினஸ்க்கு எமி மார்டினஸ் இன்னும் சும்மாவே நின்று இருக்காரு கோல் போஸ்ட். அவருக்குன்னா வேலையே ஆரம்பிக்கலன்னு தோணுது. ஆமா, இது ஃபுட்பால் கோல் கீப்பிங் விட கிரிக்கெட் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. நேரா பால் வருது, இப்படி புடிச்சுக்கிறாரு, ஜாலியா இருக்காரு. அவருக்கு இன்னும் ஒர்க்கே ஆரம்பிக்கல. நாக் அவுட்ல இருந்து அவர் ஒர்க்கே ஆரம்பிக்குது. சரி, பாப்போம். அர்ஜென்டினாவோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம பேசியிருக்கோம், இந்த அளவு ஆடுறாங்கன்னு. ஜார்டன் கூட ஆடும்போது அவங்க எப்படி பிளேயர்ஸை விளையாட வைக்கிறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம திருப்பியும் அர்ஜென்டினாவோட முக்கியமான மேட்சஸை நம்ம ப்ரிவியூ பண்ணுவோம். ஸோ இந்த சேனலோட இணைந்திருங்கள். இதே மாதிரி நல்ல உடனே சந்திப்போம். Until then, bye from கபில் முருகேஷ் and கௌதம்.